பயாஸ்கோப் பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன வந்து? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு நல்லா பாரு. அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயால சாப்பிடலாம். வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான். இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டப்பான்னு சொல்லாத. இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். இதுவரை விசாரித்த சாட்சியங்களின்படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும், ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக யார் மணி? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவன் என்ன ஆத்துல தள்ளி கொண்டது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானோ? இதெல்லாம் வேணுமே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட 2வது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? அவர் கொலை செய்ததா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மணமண்டையில. அன்னைக்குதான் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி.
நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. புராண அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியிலிருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு என்ன தாலி கட்டினா? இருப்புல கழுத்துல தான் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கிறேன். எந்த ஊர்ல கட்டினா? அப்படியா? நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னாள் ரங்கம் தான் நின்று தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்ல யோசனை முடிச்சிருக்க. மறுபடியும் கூப்பிட்டா யோசனை பண்ணியாச்சு. நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லணும். மறைஞ்சோ உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்திரிகை கிளப்பா. இதை நீங்க கண்டிச்சு வைங்க. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்க. நீங்க போலாம். தம்பி ஆமா நல்லா இருக்கணும். யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா என்ன பண்ணுவேன்? தலைய பத்திங்களா? தலையை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான்? செவத்துக்கு சுண்ணாம்பு படிச்ச மாதிரி. பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸை நாம தோத்து போயிடுவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளி விடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சா குடி அந்தமான விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா? சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோடு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால. என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க.
இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்மா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு நல்லா பாரு, ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு, அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, இடுப்பு பாரு, இடுப்பு பாரு. பாரு பாரு கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, கண்டேனடி காபூல் ராஜா, என் ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தரம்மா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்மா நடிச்ச ஔவையாரு ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிக்கிட்டான், கூலிங்காஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயும் ஔவையார் இல்ல? அது எனக்கு தெரியல. டேய், நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லியா நீ? சொன்னாங்க, நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. ஓ, இது நக்கல் வேறயா? நக்கல் வேற, நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை அமைச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுறேன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. நான் சொல்றேன். அட கார் குடிங்க. ஒவ்வொருத்தராவையா ஜெயமாலினி டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ அவையார காமிச்சிட்டு இருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன இது அக்கிரமாக்கு? அவையார பார்த்தா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். உங்களுக்கு சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டாலே ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்கலையா? எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்த தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவர இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க, வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, இப்படி ஏன் கேட்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவரை வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கேயும் இங்கேயும் படாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இருடா. என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது, அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணும் இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேரை சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதடா. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜெட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன்.
உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோன்னு நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலகணி எடு. என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டாதான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாடே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே, பொம்பளைதான். ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு, நீ அந்த அம்மாவோட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்க மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்ல பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா, படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம், காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாரு.
ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய் என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய் வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர். இல்லங்க உங்களுக்கு மூணுத்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய் என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான் 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. டேய் 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 போதும்டா. ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கற? இல்லண்ணே, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமனசு என்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட் பிரஷ் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி பதரே ரசகுல்லா ரசகுல்லா தான். ஐயோ ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா ஒரே ராத்திரி தான் எங்கோட்டு வந்த, என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ இத பாருமா, நான் திருடன் சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாமா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் என்ன கூட்டு போறேன், ஆனா குளிக்க வேணும் சொல்லிடாத, அது என்னால முடியாது. சரி போ.